பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு எல்லா துதிகனமையும் ஏறெடுக்கிறேன். 8 மாதங்கள் கர்த்தர் கண்மணி போல நம்மை காப்பாற்றி இந்த புதிய 9வது மாதத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கே எல்லா துதிகன மகிமைகள் உண்டாவதாக. ஹalleluya. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற வேத வசனமானது நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஹalleluya. இந்த ஞானம் என்று சொல்லி பார்ப்போமானால் உலகத்திலே பலவிதமான ஞானங்கள் இருக்கிறது. அநேக காரியங்களை ஞானமாய் செய் என்று சொல்வார்கள். அநேக காரியங்களிலே சுயநலமாய் அவர்களுக்கு நன்மை நடக்கும்படியாய் ஞானமாய் நடந்து கொள்ள சொல்வார்கள். அதாவது அவர்களுடைய பார்வையிலே மற்றவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை, தங்களுக்கு நல்லது நடந்தால் அதுதான் ஞானமான காரியம் என்று நினைப்பார்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஞானம் அப்படிப்பட்டதல்ல. கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகிறதே உண்மையான ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. ஆனால் இன்று உலகத்திலே மனிதன் அப்படிப்பட்ட ஞானத்தை அசட்டை பண்ணுகிறான். அப்படிப்பட்ட ஞானம் தனக்கு தேவையில்லை என்று நினைக்கிறான். அதனால்தான் இன்று அநேகருடைய கைகளிலே வேத புத்தகம் இருக்கிறது. அவர்களுடைய இருதயத்திலேயோ அவருடைய வார்த்தையிலோ அவர்களுடைய பார்வையிலோ அவர்களுடைய செயல்களிலோ தேவனுடைய வார்த்தை இல்லை. அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த உலகத்திலே பார்ப்போமானால் தேவனுடைய வசனம் என்று சொல்லுகப்படுகிற தேவனுடைய ஞானம் உலகத்தின் எல்லா காரியங்களும் காணப்படுகிற தேவன் ஒவ்வொரு காரியங்கள் மூலமாகவும் நமக்கு போதிப்பார். வேத புத்தகத்தை நாம் ஒழுங்கும் கிரமமாய் வாசிப்போமானால் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சமூகங்களையும் தேவன் நமக்கு சுட்டி காட்டி அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நம்மை நடத்துவார். பாருங்கள், 20வது வசனம் சொல்லுகிறது, ஞானம் வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதியில் சத்தமிடுகிறது, அது சந்தடியில தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசல் நின்று கூப்பிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற பிள்ளைகளாய் இருப்போமானால் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வைத்து தேவன் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவே உலக பிரகாரமான ஞானம் அல்ல, தேவனுடைய வசனத்தால் உண்டாகிற ஞானத்தின் பிள்ளைகளாய் நாம் நிரப்பப்படும் போது எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்து நீதியின் பாதையிலே நம்மை நடத்தி அவருடைய வருகைக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறாக சொல்லுகிறார். 19வது வசனத்திலே, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் நல்லது எது கெட்டது என்று எனக்கு தெரியாது, அதனால் நான் கெட்டது செய்து விட்டேன் அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது. வேத வசனத்தை நாம் ஒழுங்காக வாசிப்போம். அதன் மூலமாக இந்த உலகத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது, இன்னும் இந்த மனிதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லா காரியங்களையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகவே வேத வசனத்தின் மூலமாக நாம் இந்த உலகத்தை பார்க்கும்போது தேவன் சமாதானத்தின் பாதையிலே, செம்மையான பாதையிலே நம்மை நடத்தி செல்வார். ஹalleluya. ஆகவே நாம் வேத வெளிச்சத்திற்கு நேராய் நம்முடைய இருதயத்தை நாம் அதிகமாய் திருப்போம். ஒரு நாள் கூட தேவனுடைய வேதத்தை மறந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தோடு நாம் பிரயாணப்படுவோமானால் இந்த உலகத்தின் ஒவ்வொரு காரியங்களிலும் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் ஞானத்தையும் தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வித்து உயர்த்துவார் என்பது நிச்சயம். ஹalleluya. இந்த மாதம் முழுவதும் கூட கர்த்தர் அப்படியே ஒவ்வொரு காரியங்களும் அவர் தன்னுடைய ஞானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் தன்னுடைய ஞானத்தின் வெளிச்சத்திலே உங்களை நடத்தி ஹalleluya சமாதானத்தின் சந்தோஷத்தையும் காண செய்வார். ஹalleluya. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.